ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இனி டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டதும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னோடனே நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. பாப்பா பெரிய பொண்ணு ஆகிட்டாலாம் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர்த்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். தம்பிக்கு செகண்ட் மொட்டை போட போகிறோம். ஸோ அதுக்காக தான் தாய்மாமனுக்கு இன்விடேஷன் வச்சோம். சடங்கு கல்யாணம் இதுக்காக மட்டுமே நம்ம தாய்மாமன் அழைக்கிறது தப்பு. நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் என்னோடய சைட்லேருந்து ஃபஸ்ட்டு அழைப்பு தாய்மாமனுக்கு தான் போகணுன்றதுல நான் உறுதியாகவே இருந்தேன். ஸோ அதனால் செகண்ட் மொட்டை போடுறதுக்குள்ளேயே தாய்மாமனை நல்லபடியாக அழைச்சாச்சு. ஊருக்கு முதல் நாள் நைட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஏன்னா காலையில் நிறையா வேலை இருக்குது. ஸோ நைட்டே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கணும். நம்ம ஊரில் மதுரைக்கு நைட்டே வந்துட்டோம். விடிய காலையில் ஒரு 5:30க்கெலாம் வேக்கப் ஆகிட்டு 6:30க்கெலாம் மார்க்கெட் ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக காய்கறி இருந்துச்சு. உண்மையில நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரேட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. முகூர்த்த டைம் வேறு ரேட்டு கூட இருக்கும்னு நினச்சிட்டே தான் வந்தோம். பட் ஓவரால் எங்களுக்கு வாங்குறதுக்குன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 50லேருந்து 60 பேர்த்துக்கிட்டக்க நாங்கள் கூப்பிட்டுருந்தோம் இல்லையா, அதுக்காக தான் எல்லாமே வாங்குறதுக்காக வந்திருந்தோம். ப்ளஸ் அது கூட சேர்த்து நான் வீட்டுக்குமே கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டேன். செகண்ட் மொட்டைக்கு பெருசாக யாரையுமே இன்வைட் பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக வீட்டோட போய் போடுறவங்களுமே இருக்காங்க. பட் எனக்கு எப்படின்னா எல்லாரையும் மறுபடியும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாத்தையுமே அழைச்சாச்சு. எதனாலன்னு ஒரு ரீசன் தான். சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் ஃபேமிலி எல்லாம் நம்ம ஒன்றா மீட்டப் பண்ணுவோம். டைம் கிடைக்கிறப்பலாம் வீட்டில் போய் பேசுவோம், அது வேறு. பட் ஃபங்க்ஷன் டைமில் எல்லோரும் நம்ம வீட்டுக்கு அந்த ஒன் டே ஃபுல்லாக நம்ம வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். சமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கேட்ரிங் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு பட்ஜெட்குள்ளே அது வரல. அதுவும் இல்லாமல் நம்ம ஓனாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரியுமே இருக்காது இல்லையா. கரெக்டாக கொடுப்பாங்க. அது வேணாம் அப்படின்றதுக்காக அப்பா நம்மளே சமைச்சிக்கலாம் ஆள் வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் போயிட்டோம். அவங்க லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க, இந்த பொருள்லாம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டு மார்க்கெட்டும் வந்தாச்சு. நான்வெஜ் தான் போட போகிறோம். ஸோ காய்கறிக்கு அவ்வளோ வேலை இல்லை. தாழ்ச்சாக்கு மட்டும் காய்கறி வாங்கிட்டு எல்லாமே அதுக்கப்புறம் வாங்கிட்டோம். வாங்கி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட். சரி, அங்கே கம்மியாக இருந்துச்சு, இங்கேயும் கம்மியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா பூ அன்னைக்குன்னு பார்த்து டாப் ரேட்டில் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு தலைக்கு வைக்கிறதுக்கு மட்டும் 1/2 kg மட்டும் வாங்கியிருந்தோம். அதுவே பார்த்தீங்கன்னா 1/2 kg அவ்வளோ நிறையா இருந்துச்சு. கட்டின பூவுமே இருந்துச்சு. ஒரு முழம் 200 300 அப்படி சொன்னாங்க. பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை வாங்குறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே தொஞ்சு கீழே வரைக்கும் வந்துடும். கேப் விட்டு அவங்க கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா. அதுவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி தெளிச்சும் வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம வாங்கி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு உதிரி பூ தான் அன்றைக்கி நம்ம வாங்கியிருந்தோம். சாமிக்கு தனியாக செவ்வந்தி அப்புறம் ரோஸ் எல்லாமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி அது ஒரு 1/2 கிலோ கிட்டக்க வாங்கிட்டோம் வீட்டுக்கு சாமி ஃபோட்டோக்கு போடுறதுக்கு. இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு கட்டுறது யார்கிட்டடா கொடுக்கலான்னு பார்த்தேன். எல்லாத்துக்குமே வேலை இருந்துச்சு. சரி, நம்மளால் உட்காந்து கட்ட முடியாது. எனக்கும் அடுத்தடுத்த ஒர்க் இருந்துச்சு. இல்லாட்டா நான் உட்காந்து கூட கட்டியிருப்பேன். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே பேசிகிட்டு இருந்தோம். கட்டுறது யார்கிட்ட கொடுக்குறேன்னு தெரியலனா. அப்போ ஒரு அண்ணா பேக் சைடில் கட்டிகிட்டு இருக்காங்க. சார்ஜ் பண்ணுவாங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 1/2 hourக்குள்ளே கட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அப்படியே போயிட்டே இருந்தோம். ரோஸ் பாருங்கள், அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. மாலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்ம எல்லா பூவுமே கலந்து வீட்டில் மாலையாக கோர்த்து நம்ம சாமி ஃபோட்டோ போட்டோம்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அது எல்லாத்தையும் தனியாக ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன், எப்படி மாலை நம்ம வீட்டிலே கட்டுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு பேக் சைடு போயிட்டோம். அங்கே அக்காங்க நிறைய பேர் உட்காந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. பூ கட்டுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 o'clockலாம் வந்துடுவாங்க போல். மறுபடியும் 6 o'clock வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த ஒன் டே ஃபுல்லாமே பூ மட்டும் கட்டி கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் பூ எல்லாமே கட்டி கொடுப்பாங்களாம். எனக்கு இது தெரியலை. நாங்கள் பூ வாங்கிட்டு வீட்டு சைடு அந்த பூ கட்டுவாங்க இல்லையா, அவங்க கிட்டக்கு கொடுத்தோம்னா கட்டி கொடுத்துருவாங்க. பட் இங்கேயே இந்த ஆப்ஷன் இருந்தது. ரொம்ப நல்லதாக போச்சு. வாங்கி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேச்சு கொடுத்துட்டே இருந்தோம். அதை பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக கட்டிட்டாங்க. நான் நல்லா உருட்டி டைட்டாக கட்டித்தாங்க அக்கான்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சு கட்டிட்டாங்க. நார்மலாக மேலே 1 கீழே 1 வச்சு கட்டுவோம் இல்லையா, இல்லைன்னா மேலே 2 கீழே 1 அப்படி மாற்றி தான் கட்டுவோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேலே 2 கீழே 2 வச்சு கட்டவும் ரொம்ப பூ நல்லா உருண்டையாக பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் மறுநாள் காலையில் தலையில் வைக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டு. ஃபுல்லாக பேக் சைடு இப்படி தலை இழுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக கட்டி கொடுத்துருந்தாங்க. எனக்கு சார்ஜ் 1/2 கிலோவுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க.
அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூ வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ வந்து பேசிக்கிட்டே கடகடன்னு வந்துட்டு கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த கேப்பில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்களா, அதை குடிச்சிட்டு அந்த அக்கா அவங்க கிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பூ வாங்கி கொடுத்துட்டு நம்ம மார்க்கெட் போயிருந்தோன்னா கரெக்டாக இருந்திருக்கும் நம்ம காய வாங்கிட்டு வந்துட்டு பூ வாங்குறதுக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி பூவை வாங்கிட்டு கட்டுற ஆப்ஷன் கிடையாதுல்ல, இப்போ பூவை வாங்கி முடிச்சுட்டு நம்ம வந்து மார்க்கெட் போகணும் போல், அப்போ வந்து பூ கொஞ்சம் வதங்கின மாதிரி ஆயிருன்னு சொல்லிட்டு நம்ம காய்கறி வாங்கிட்டு பூ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்துட்டு வந்திருந்தோம். பட் இவங்க வந்து கட்டுற ஆப்ஷன் வச்சுருந்தனால நம்ம வாங்கி கட்டிட்டு அப்படி வந்து வீட்டுக்கும் வந்துட்டோம். கோவிலில் தான் வந்து தம்பிக்கு மொட்டை போட போகிறோம். சாமிக்கு வந்து சேவல் வாங்கி விடுறதா வந்து நேர்ந்திருந்தேன். ஃபஸ்ட்டு சேவல் வாங்கி சாப்பாடு போடுறதா தான் வந்துட்டு பிளானு. ஸோ 2-3 டேஸ் வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கும். நம்ம வளர்த்த சேவலை கொண்டு போய் அறுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஸோ சாமிக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு நான் வந்து வாங்கி விட்டுறேன்னு சொன்னேன். அவங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 நாள் வந்து நம்ம வீட்டில் வந்து சேவல் இருந்துச்சு. அப்பா வந்து நெல்பேட்டையில் போய் வாங்க சொன்னேன். அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சேவல் வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. 2 நாள் வந்து நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு சேவல். அதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2:30 போல் வந்து நேச்சுரல்ஸ் போயிட்டோம். நான் வந்து பிளக் பண்ணுறதுக்காக வந்து போயிருந்தேன். பாப்பா வந்து எனக்கு ஸ்பா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே ரகலை. சரி சொல்லிட்டு போன டைம் நான் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் மம்மி, எனக்கு வந்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கேட்டேன் கிட்ஸுக்கு பண்ணலாமான்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னனால பாப்பாவுக்கு வந்துட்டு பண்ணுறதுக்காக வந்து உட்கார வச்சுருந்தேன். அது தண்ணி வந்து அடிக்காமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு குஷியாகிட்டா. கிட்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மோட்டிவேட் நம்ம பண்ணக்கூடாது தான், தவறான செயல் தான் இது. வந்து இப்போவே நம்மளுக்கு வந்துட்டு தேவை கிடையாது. ஸோ பாப்பா வந்துட்டு விரும்பி கேட்டனால மட்டும்தான் பண்ணேன். சொல்லி தான் வந்துட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். 1 டைம் மட்டும்தான், இனிமேல் வந்துட்டு கேட்கக்கூடாது பாப்பா அப்படி சொன்னேன். சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, நம்மளும் போகிறோம் குழந்தைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பெண் குழந்தைங்க சொல்லவே வேணாம், என்ன பண்ணுறாங்களோ அது பண்ணணும் தான் வந்துட்டு நினைப்பாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுமே வந்துட்டு அப்படி தான் இருக்குது. ஸோ சரின்னு சொன்னனால வந்துட்டு பாப்பாக்கு அன்னைக்கு ஸ்பா மட்டும் வந்து பண்ணி விட்டேன். 2:30க்கு வந்துட்டு உள்ளே ரீச் ஆனோம். வெளியில் கிளம்புறப்ப டைம் வந்துட்டு ஒரு 3-4 o'clock கிட்டக்கு வந்துட்டு ஆயிடுச்சு. வெளியில் வந்து சும்மா லைட்டாக தான் எட்டி பார்த்தேன். தங்கச்சி வந்து அப்போ தான் ஃபோன் பண்ணியிருந்தா, இன்னுமா நீ வரல, வெளியில் வந்து பாரு சரியாக மழை பெய்யுது அப்படின்ட்டுன்னு. என்னது மழையா, ஒன்றுமே எனக்கு உள்ளே தெரியல சொல்லிட்டு வெளியே பார்த்தா அப்படியே வெள்ளைக்காடு ஓடிக்கிட்டு இருக்கு ரோட்டில். சரியான மழை, மொட்டி வரைக்கும் வந்து தண்ணி அந்த சைடு ஃபுல்லாமே. நீங்கள் ரீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். மதுரையில் அன்றைக்கி அவ்வளோ மழை பெஞ்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 hours வந்துட்டு நான் ஸ்டாப்பாக மழை பெஞ்சதில் முட்டி அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்துருச்சு. இங்கேருந்து என்னால் போகவே முடியல. பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட் வரைக்குமே வந்துட்டு தண்ணி வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி வந்து ஒரு 10 minutes கிட்டக்க ஆகும். எல்டிசி வழியாக தான் போய் ஆகணும். அந்த ரோடு ஃபுல்லாமே தண்ணி, எல்லா தண்ணியும் அந்த இறக்கத்தில் வந்து நிற்கவே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துட்டு நகரவே முடியல. திருப்பி வந்து ஆட்டோலாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆட்டோவுமே வந்துட்டு வரல. ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த இது கிட்டக்கு வந்துட்டு முங்கிருச்சு. அவங்களால வந்துட்டு 1 inch கூட நகட்ட முடியல. மழை பெஞ்சு அன்றைக்கி ஃபுல்லாமே பெட்ரோல் டேங்க் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீட் ஆகாமல் அப்படியே வந்து கூலிங் ஆகிடுச்சு போல். எந்த வண்டியுமே ஸ்டார்ட் ஆகலை. ரொம்ப வந்துட்டு தலைவலியாக ஆகிடுச்சு. என்ன வந்தோன்னு சொல்லிட்டு நாங்கள் வர்றப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில். என்னடா இப்படி வெயில் அடிக்குதுன்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு உள்ளேயே போனோம். பட் வெளியே வந்து பார்த்தா இப்படி மழை பெய்யணும் கொஞ்சம் கூட நாங்கள் வந்துட்டு நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ மழை பெஞ்சிருச்சு. அதோட பைக்கை அங்கேயே விட்டுட்டு ஒரு ஆட்டோ மட்டும் பிடிச்சி அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரவே பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து சாரிக்கு ப்ரீப்ளீட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ அதை கொஞ்சம் நேரம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சாமி ஃபோட்டோக்கு எல்லாம் அம்மா பூ போட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு பூஜை பண்ணிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தம்பி சஸ்பென்ஸாக வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி கொண்டு வந்தான். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எங்கேருந்து வாங்கிட்டு வந்தான்னு தெரில. ரொம்ப நேரம் வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு. அதோட ஃபேஸ் கட் பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கீழே விட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு துணி மாதிரி இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஸோ சொல்லிட்டு வந்தோடனே சாமியெல்லாம் கும்பிட்டு துணூரெல்லாம் பூசி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த நாய் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடே வந்துட்டு ரொம்ப ஜாலியாகிடும். தங்கச்சி வந்துடுவான், தம்பி எதனாச்சும் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த டே ஃபுல்லாக வந்துட்டு என்ஜாயாக இருக்கும். திருப்பி ரிட்டன் அங்கேருந்து நான் ஊருக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருக்கும். என்னடா அப்படின்ட்டு. ஏன்னா மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் எல்லோரும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கிடைக்கிற டயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வரம் தான். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் நம்ம சேனலுக்கு நியூவாக வந்திருக்கீங்க. ஸோ புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே வந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. இது போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டு இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.